ஒரு மனிதனுக்கு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா, அதுக்கு மெயின் காரணம் பொட்டாசியம் சல்பேட் அப்படிங்கிற ஒரு பொருள் அவங்க ரத்தத்தில இல்லன்னு அர்த்தம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பகலெல்லாம் நல்லா இருப்பாங்க, நைட் நல்லா இருப்பாங்க. சாயந்தரம் மட்டும் பிரச்சனை வரும். சாயந்தரம் தலைவலி வரும், சாயந்தரம் வயித்து வலி வரும், குத்துவது போல் வலிப்பது, இழுத்து பிடிப்பது போல் வலிப்பது, சுண்டுவது போல் வலிப்பது, எரிச்சல் வலி, வின் வின் என தெறிக்கும் வலி. ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க குழந்தைகள்லாம். அவங்களுக்கு சோடியம் குளோரைடு குடுத்தா ஸ்லோவாயிருவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு மருந்து. வலிகள். உடம்புல எங்க வலி வந்தாலும் அத குணப்படுத்துறது மெக்னீசியம் பாஸ்பேட். மல்டிபிள் சென்சேஷன் ஆஃப் பெயின். வித்தியாசமான வலிகள். ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். அன்பு நண்பர்களே, பொட்டாசியம் சல்பேட். நமது உடம்பில் பொட்டாசியம் சல்பேட் குறைந்தால் அல்லது இல்லாமல் போனால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வருங்க. ஆல் ஸ்கின் கண்டிஷனர், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் வியாதிகள், ரேஷஸ், தோலில் வர ஸ்கின் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிற தோலுக்கு செல்களுக்கு அருவி கட்டு போகிற வியாதி, சொறி, சிரங்கு, படை, இப்படி ஆல் ஸ்கின் டிசீஸ்ங்க. ஒரு மனிதனுக்கு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் பொட்டாசியம் சல்பேட் அப்படிங்கிற ஒரு பொருள் அவங்க ரத்தத்தில் இல்லைன்னு அர்த்தம். அதை வச்சுட்டா தோல் நோய் குணமாகும். அதே மாதிரி மியூக்கஸ் மெம்பரைன்ஸ். மியூக்கஸ் அப்படின்னு என்னென்னா சளி. நீங்கள் சளிங்கிறது நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, மூக்கில் வந்தால் தான் சளி, அப்படி கிடையாதுங்க. மூளையில், வயிற்றில், குடலில், அதாவது நமது உடம்பு முழுவதும் ஒரு பிசுபிசுப்பு தன்மையான ஒரு ஒரு சளி உருவாகும். அது ஒவ்வொரு செல்லுலேயும் உருவாகும், பக்கத்தில் உருவாகும். ஸோ மியூக்கஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு பேர் இருக்கும். இப்படி உடம்புல எங்கெங்கெல்லாம் மியூக்கஸ் அப்படிங்கிற சளி உற்பத்தி ஆகுதோ, ஆக்சுவலாக சளி நல்லதுங்க. ஒரு அளவாக கரெக்டாக உடம்புல எல்லாம் சுரந்துட்டு இருந்தால் அது பிசுபிசு தன்மையோட ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி வேலை செய்யும். அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சாலோ கம்மியாக வேலை செஞ்சாலோ வியாதி. அப்போ அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற சளியை கரெக்டாக வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு பொட்டாசியம் சல்பேட் தேவைப்படுது. பேலன்சிங் மெட்டபாலிசம், வளர் சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னைத்தானே மாற்றிக்குது, செத்து பொழைக்குது, புதுசாக மாற்றுது. வளர் சிதை மாற்றம். இதற்கு முக்கியமானது பொட்டாசியம் சல்பேட். நாக்கில் மஞ்சள் நிறம், அதாவது வெளிர் மஞ்சள் நிறம், லேசாக மஞ்சள் நிறம் இருந்துச்சுன்னா பொட்டாசியம் சல்பேட் குறைபாடு அப்படின்னு அர்த்தம். சளியில் லேசாக மஞ்சள் நிறம் இருந்தால் பொட்டாசியம் சல்பேட் குறைபாடுன்னு அர்த்தம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பகலெல்லாம் நல்லா இருப்பாங்க, நைட் நல்லா இருப்பாங்க. சாயந்தரம் மட்டும் பிரச்சனை வரும். சாயந்தரம் தலைவலி வரும், சாயந்தரம் வயிற்று வலி வரும். ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு சாயந்தரமாக தான் பிரச்சனை அதிகம் பண்ணுதுன்னா பொட்டாசியம் சல்பேட் கம்மின்னு அர்த்தம். குளிர்ச்சியான பொருளை ஒத்தடம் கொடுத்தா, குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா, அது குளிர்ச்சி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுங்க, ஹீட்டெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இது பொட்டாசியம் சல்பேட்டுடைய சிம்டம். இவ்வளோதாங்க. அப்போ இந்த சிம்டம் இருக்கிறவங்க நீங்கள் பொட்டாசியம் சல்பேட் அப்படிங்கிற அந்த தாது உப்பு இருக்கிற உணவுகளாக கரெக்டாக சாப்பிட்டு, அது சம்மந்தப்பட்ட சூப் சாப்பிட்டு, அது சம்மந்தப்பட்ட மூலிகை சாப்பிட்டா உங்கள் நோய் குணமாகும். இதாங்க விஷயம். மெக்னீசியம் பாஸ்பேட் இது பெயின் கில்லர். உடம்புல யாருக்காவது வலி அதிகமாக இருக்குன்னா, அதை தாங்க முடியலன்னா அவங்க உடம்புல மெக்னீசியம் பாஸ்பேட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வலியை தாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு மெக்னீசியம் பாஸ்பேட் போதுமான அளவு இருக்குன்னு அர்த்தம். மெக்னீசியம் பாஸ்பேட்டுடைய விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பெயின் கில்லர். கிராம்ப் சொல்கிறாங்களே, பிடிச்சிக்குதுங்களே கிராம்ப், அது சரி செய்கிறது மெக்னீசியம் பாஸ்பேட். மசில் டென்ஷன், ஹெட் ஏக், தலைவலிக்கான மருந்து மெக்னீசியம் பாஸ்பேட். வலிகள்,
உடம்புல எங்கே வலி வந்தாலும் அதை குணப்படுத்துறது மெக்னீசியம் பாஸ்பேட்டு. மல்டிபிள் சென்சேஷன் ஆஃப் பெயின், வித்தியாசமான வலிகள், எந்த மாதிரி வலி வந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் மெக்னீசியம் பாஸ்பேட் உடம்பில் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். வெட்டும் வலி, கிழிக்கும் வலி, குத்துவது போல் வலிப்பது, இழுத்து பிடிப்பது போல் வலிப்பது, சுண்டுவது போல் வலிப்பது, எரிச்சல் வலி, வின் வின் என தெரிக்கும் வலி, கடிச்சு திங்கிற வலி, உறுத்துற வலி, கன்ஸ்ட்ராக் கடிச்சது மாதிரி வலி, இப்படின்னு நிறைய வலி இருக்குதுங்க. பெயின், உடம்புல எந்த மூலையில் எந்த பெயின் வந்தாலும் அதற்கு மெக்னீசியம் பாஸ்பேட் தான் மருந்து. தூக்கத்துக்கு முக்கியங்க. மெக்னீசியம் உடம்புல போதுமான அளவு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரல, இன்சோமியா, தூக்கமே வரலன்னா மெக்னீசியம் உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக மெக்னீசியம் பாஸ்பேட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது பல்வலிக்கு தீர்வு, நரம்பு வலிக்கு தீர்வு, கெண்டைக்கால் பிடிப்பு அதுக்கான தீர்வு, அதிகமாக எழுதுவதன் மூலியமாக கையில் வரும் வலிக்கு தீர்வு. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லா கவனிங்க. பற்களில் பிரச்சனை இல்லை, ஆனால் எகிறு, எலும்பு இதில் பிரச்சனை இருந்தால் கால்சியம் ஃப்ளூரைடு கம்மின்னு அர்த்தம். பற்களில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மெக்னீசியம் பாஸ்பேட் இல்லைன்னு அர்த்தம். கிட்னி ஸ்டோன், மெக்னீசியம் பாஸ்பேட்டுங்கிறது சிறுநீரக கற்களுக்கு அருமையான மருந்து. உங்கள் ரத்தத்தில் மெக்னீசியம் பாஸ்பேட் போதுமான அளவு இருந்தால் கிட்னி கல் வரவே வராதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. நான் ஒவ்வொரு பொருளை சொல்லி ஒரு வியாதி சொல்கிறேன் இல்லைங்களா, அது இருந்தால் சரியாங்கிறது அப்புறம். அது இருந்தால் அந்த வியாதி வரவே வராது. இல்லாதனால தான் வியாதி வருது. அது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டா அந்த வியாதி குணமாயிரும். தாங்க கான்செப்ட். ஆண்மை குறைவு, தூக்கம், முக்கியமாக தூக்கங்க. அப்புறம் அரிக்கும் புண்ணுகளுக்கான அரிப்பு இருக்கிற புண்ணு, உடம்புல புண்ணு இருக்குது அரிக்குது அப்படின்னா அதுக்கு மெக்னீசியம் பாஸ்பேட்டுங்கிறது மருந்து. புரிஞ்சுக்குங்க, மெக்னீசியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் இரத்தத்தில் குறைவாக இருக்கும் பொழுது இந்த வியாதிகள் வருகிறது. இதை நாம் சரி செய்யும் பொழுது இந்த வியாதிகள் குணமாகுது. அடுத்தது சோடியம் குளோரைடு. இப்போ உப்பு இருக்குல்ல, வீட்டில் பயன்படுத்துகிற உப்பு, அதுக்கு தாங்க பேர் சோடியம் குளோரைடு. நமது உடம்பில் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு குறைபாடு வரும் பொழுது என்ன வியாதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். வாட்டர் மெட்டபாலிசம், பேலன்ஸ் பாடி ஃப்ளூயிட், அதாவதுங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் வீங்குதோ, தண்ணி வீங்கிறது 2 வகை இருக்குங்க. காற்று மூலியமாக வீங்கும், தண்ணி மூலமாக வீங்கும். சில வீக்கம் வரும், உள்ள தண்ணி இருக்காது. சில வீக்கத்துக்கு தண்ணி இருக்கும். புரிஞ்சுக்கங்க, உடம்புல வீக்கம் வரும் பொழுது அது தண்ணி வீக்கமா காற்று வீக்கமானு பார்க்கணும். தண்ணினால் வீக்கம் ஏற்பட்டால் அதுக்கு சோடியம் குளோரைடு தான் மருந்து. உடம்புல இருக்கிற தண்ணி சம்மந்தப்பட்ட வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உடம்புல தண்ணி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும், ட்ரை ஸ்கின், தோல் அப்படியே வறண்டு போயிருக்கிறது, எக்ஸிமா, தைராய்டுக்கு சோடியம் குளோரைடு மிகச்சிறந்த மருந்து. அடுத்தது ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க குழந்தைகள்லாம், அவங்களுக்கு சோடியம் குளோரைடு கொடுத்தா ஸ்லோவாகிடுவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு மருந்து. அன்ஸ்டேபிள் ஐபால்ஸ், சில பேர்த்தோட கண்ணு ஸ்டடியாக நிற்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போது சோடியம் குளோரைடு கம்மின்னு அர்த்தம். அதை கொடுத்தோம்னா ஸ்டேபிளாக நிற்கும். கழுத்து கடலை வீக்கம், அனிமியா, இரத்த சோகை, நீர் வீக்கம், முகம் வீங்குதல், தலைவலி, இப்படி பல்வேறு நோய்களுக்கு மருந்து சோடியம் குளோரைடு. நம்ம உடம்புல சோடியம் குளோரைடு குறைபாடுனால தான் இந்த வியாதியெல்லாம் வருது. இது எப்படி இயற்கையாக நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவரை 9 தாது உப்புக்களுடைய குறைபாட்டினால் ஏற்படும் வியாதிகளை நாம் பட்டியல் பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா, அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் RSB பானம். RSB பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்டில்
இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில் ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.